So friends, very good evening. So பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோல ஒரு லாங்குவேஜ் பேசுறது லாங்குவேஜ் அப்படின்றது நீங்க சொல்றீங்க பெங்காலி அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்லிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னா வந்து துறைப்பாக்கம் டு பல்லவரம் போற ரோட்ல வந்து கோவிலம்பாக்கம்ல இருக்கோம். எங்க இருக்கோம் அப்படின்னா சென்னை ஃபுட் ஸ்ட்ரீட்ல வந்து இருக்கோம். ஸோ இங்கேயே வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஷாப் ஒன்று இங்க இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை ரிவ்யூ பண்ண தான் வந்திருக்கோம். அண்ட் வழக்கம் போல நான் வந்து வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஒரு கெஸ்ட்டை வந்து எப்பவுமே கூட்டிட்டு வரோம் அப்படின்ட்டு. கெஸ்ட் இப்போ நம்ம கூட்டிட்டு வரல, பழைய கெஸ்ட் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து பிளான் பண்ணல, ஜஸ்ட் போற போக்கில் வந்து இந்த கடையை கேள்விப்பட்டோம், அப்படியே வந்து எடுத்துட்டு போலான்னு வந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், மிஸ்டர் மகேஸ்வரன் வந்து இந்த vlogல இல்ல, அவருக்கு பதில் நான் இருக்கேன். அவருக்கு பதில் வந்து முத்தமிழ் வாண்ட வந்திருக்காரு. ஏன்னா அவர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு நான் பார்க்க போகிறது நான்வெஜ் தான். வாங்க டேரெக்டாக கடைக்குள்ள போயிட்டு அது என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வெளியே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் மாண்டேஜஸில் பார்த்துருமே. இப்போ நம்ம எங்கே இடத்துல வந்திருக்கோன்னு. எஸ், இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கலியும் கறி குழம்பும் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். எஸ், இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் களி அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குழம்போடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பாரம்பரிய ஃபுட்டெல்லாம் வந்து நம்ம அப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது வந்துடும், சாப்பிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்துருந்த மாதிரி கேட்டிருந்த மாதிரி அந்த பாரம்பரிய ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி இருக்குது. அண்ட் இது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம அண்ணகிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஆனால் சொல்லுங்கள், அது என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா களி விருந்துன்னு சொல்லிட்டு அது ஒரு பிளாட்டர். மொத்தமாக எல்லா விதமான களி, நம்ம கிட்ட இருக்க எல்லா கிரேவி, அந்த காம்போ என்னென்ன வரும் அப்படின்றது அந்த களி விருந்தில் அப்படின்றது தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து ராகி களி. ஓகே, இது வந்து ராகி களி. ஆமாம், ராகி களிக்கு வந்து இந்த காம்போவில் வரும்போது எதிர் சிக்கன் குழம்பு, இல்லை ஃபிஷ் கிரேவி, இல்லைன்னா கருவாட்டு குழம்பு. ஓகே, ஸோ இது மூணு தான் நான்வெஜ் களி விருந்து. ஓகே, இது மூணு தான் நம்மகிட்ட இருக்க கிரேவிஸ், மெயின் கிரேவிஸ். மொத்தம் 4. வெஜ்ஜில் வந்து மொச்சக்கொட்டை குழம்பு. ஓகே, வெஜ் இருக்குது. ஆமாம், இது வந்து உளுந்து களி. உளுந்து களி கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கருப்பட்டி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நீங்கள் அந்த ஸ்வீட்டோட கலந்து சாப்பிட்றது. ஆமாம், நல்லாயிருக்கும். இது வெந்தய களி. இது எடுத்து சாப்பிடும் போதே ஸ்வீட்டாக தான் இருக்கும். ஓகே, இது ஆல்ரெடி ஸ்வீட்டாக தான் இருக்குன்றீங்க. ஸ்வீட்டாக தான் இருக்கும். இதுக்கு வந்து அந்த குழம்பு காம்பினேஷன் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. ஓகே, அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். ஓகே, கூட வந்து மோர் சர்வ் பண்ணுறேன், ஸ்மால் ஆனியன்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி. ஓகே, ஸோ இது வந்து அந்த பாரம்பரியத்தோடு வர அந்த மிளகாய், அந்த வெங்காயம்லாம் வந்து பாரம்பரியத்தோட. ஓகே, ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி பால். ஓகே, இது பானகம். அப்புறம் குழிப்பணியாரம் ஸ்வீட்டு, அதுக்கு வந்து வெள்ளை பாகு கொடுக்குறேன். அதே மாதிரி இது வந்து கார பணியாரம். அதுக்கு வந்து கார சட்னி. ஸோ இதில் எல்லாமே வந்து அந்த கருப்பட்டி, அந்த இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஆமாம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி, சுகர்ஸ்லாம் எதுவுமே வந்து எதுவுமே கிடையாது. ஓகே, ஃபைன், சூப்பர் ப்ரோ. ஸோ எல்லாமே அதான் பார்க்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அந்த மண் சட்டியில் விடும்போது அந்த பாரம்பரியம் அப்படியே ஃபாலோ வர மாதிரி தான் இருக்குது. ஃபைன், நைஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, சாப்பிட இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா என்னன்ற சொல்லுங்கள். கண்டிப்பாக ப்ரோ, நான் சாப்பிட்டு சொல்கிறேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னென்ன அப்படின்றத நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இது ஒவ்வொன்றா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது, அந்த பாரம்பரியம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எதில் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பானகம் ஸ்வீட்டில் இருந்து ஆரம்பிப்போம். எஸ், டேஸ்ட்டு செம்மையாக இருந்தாங்க. அதாவது லெமன் சுக்கு, ஆக்சுவலாக சுக்கு வந்து பயங்கரமாக தொண்டைக்கு அப்படியே கரன்னு இருக்குது. அதாவது இதில் சுக்கு லெமன் இல்லை, லெமன் இதில் வந்து பானகத்தில் வந்து புளி போட்டுருக்காங்க. புளி, அப்புறமா வந்து அந்த சுகருக்காக கருப்பட்டி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணியிருக்காங்க. பானகம் டேஸ்ட் நைஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் எங்கேயுமே கிடைக்காது. கிராமத்து சைடில் தான் அந்த பானகம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ கிராமத்து சைடில் யாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பானகம் என்ன அப்படின்றது. நான் ஏதோ ஒரு பூஜையில் குடிச்சிருக்கேன் இதை கடைசியாக. பூஜையில் வந்து சிட்டி சைடில் குடிச்சிருக்க முடியாது. பூஜையில் எந்த பூஜையில் குடிச்சா தெரியல, ஆனால் ஏதோ ஒரு பூஜை. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பானகம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே செய்வாங்கன்னா, அந்த கிராமத்து சைடில் ஒரு விழா ஒன்று கொண்டாடுவாங்க. அதாவது இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வந்து விழா கொண்டாடுவாங்க. அப்போ வந்து இந்த பானகத்தை வந்து செய்வாங்க. எஸ், எனக்கு தெரியும். அடுத்தது வந்து பருத்திப்பால். என்னது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. பருத்தி பால் இது மாதிரி குடிச்சிருக்கியா? இல்லைண்ணா, ஒரே வாட்டி குடிச்சிருக்கேன், எங்கேயோ ஒரு இடத்துல குடிச்சிருக்கேன். ஆனால் இது வந்து பயங்கர டேஸ்ட்டாக. இந்த பருத்தி பால் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் தான் ஃபேமஸ், மதுரை பருத்தி பால். ஆக்சுவலாக இந்த மதுரை பருத்தி பால் டேஸ்ட் வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல. பட் ஆனால் இங்கே இருக்க டேஸ்ட் வந்து சூப்பர். நான் வந்து கேரளான்னு நினச்சிட்டேன். ஏன்னா இல்லை, தேங்காய்லாம் போட்டிருக்காங்களா, சரி பாயாசம் மாதிரி இருக்குதுன்னு யோசிக்கிறேன். பாயாசம் இல்லை, ஆக்சுவலாக பருத்தி பால் மதுரை ஃபேமஸான பருத்தி பால். சென்னையில் ஒரு நல்ல பருத்தி பால் கிடைக்கும் இடம்னா கரியும் கறிக்கொழம்பும். சூப்பர் பருத்தி பால், நல்லா இருந்துச்சு. நைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து நேராக நம்மளோட ஸ்பெஷல் களிக்கு போயிடுவோம். ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பூனில் வேணாம், நம்ம பாரம்பரியத்தை வந்து எப்போவுமே பாரம்பரியத்தோடு சாப்பிடலாம். ஸோ இதில் வந்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கொடுத்துருக்காங்க, வெங்காயம் கொடுத்துருக்காங்க. ராகி களின்னு சொல்லியிருந்தாங்க. ராகி களியிலேருந்து மாறாமல் போவோம். ரைட், ஓகே. ராகி களி, இந்த அம்மன்
கோயிலுக்குள்ள வந்து கூழ் ஊற்றுவாங்க அதாங்க அதே தான் ஸோ இது கூட வந்து காம்பினேஷனாக வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா கருவாட்டு குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் கருவாட்டோட குழம்பு ப்ளஸ் களி வேறு ஆனால் சூப்பர் தான். நல்லா அந்த களி வந்து என்ன சொல்கிறது நல்லா ஸ்மாஷ் பண்ணி அந்த சில களிலாம் சாப்பிடும்போது உள்ளே அந்த கட்டியாக இருக்கும், அதெல்லாம் எதுவுமே இல்லை. கருவாட்டு குழம்பு நல்லா இதாக இருக்குது. கருவாட்டு குழம்பு ஆசம். கருவாட்டு குழம்பு சொல்லவே தேவையில்லைங்க. கருவாட்டு குழம்பு களியும் கருவாட்டு குழம்பு அது ஆசம். சாரி, நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி வந்து நம்ம ராகி களியை வந்து சாப்பிட்டு சொல்லுவார் எப்படி இருக்குது. நான் இது வரைக்கும் களி சாப்பிட்டதே இல்லை என் வாழ்க்கையில். ஃபஸ்ட்டு டைம் இது. எங்கள் வீட்டில் எத்தனை வாட்டி சொல்லியிருக்காங்க, சான்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட்டு கிடச்சிருக்குது, டேஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், சிட்டி காய்ச்சவங்களாம் களியெல்லாம் பார்த்தது இல்லை, இப்போ தான் சாப்பிட்றாரு. அழுக்க டைமில் கூட்டின்னு வந்துங்க களி சாப்பிட்றது எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருக்குது அது. அதாவது ஆக்சுவலாக குழம்பு வந்து அந்த களியோட மிக்ஸ் ஆகும்போது அது ஒரு டேஸ்ட் அப்போ தான் தெரியுது. ஆமாம், அது வெறும் களி மட்டும் சாப்பிட்றது. அது கூலாக நீ குடிச்சிருப்பாரு முன்னாடி, குழம்போட இப்போ தான் நீ ஃபஸ்ட். நான் கூழ் கூட குடிச்சது இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். பாரம்பரியத்தோட அருமை தெரியாமல் வளர்ந்துருக்கான் பையன், தெரியாமல் போச்சு. ஒரு முக்கியமான விஷயம், இவங்க இந்த மசாலா அந்த இது எல்லாமே வந்து வீட்லேயே செஞ்சு அப்புறம் எடுத்துகிட்டு கடையில் வந்து இங்கேருந்து நம்ம சர்வ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே ஹோம்மேடு தான். அதில் அதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருப்பட்டி வெந்தய களி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா நல்லெண்ணையும் கருப்பட்டியும் கொடுத்துருக்காங்க. இது ஒரு காம்பினேஷன். இது இல்லாமல் நீங்கள் வந்து அந்த குழம்பு ஊற்றி இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்வீட்டில் தான் அவங்க ட்ரை பண்ண சொன்னாங்க. ஆமாம், ட்ரை பண்ணிட்டு இன்னும் நல்லா இருக்குது. புது காம்பினேஷனாக இருக்குது, நல்லெண்ணெய் ப்ளஸ்ஸு சாப்பிடும்போது அந்த நல்லெண்ணெயோட வாசனை வந்து உள்ளே தெரியுது. அந்த நல்லெண்ணெய் வாசனை வந்து சூப்பராக இருக்குங்க சில இந்த களியோட சேரும்போது. இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்லெண்ணெய் அந்த கருப்பட்டி தான் இதோட காம்பினேஷன். அண்ட் இது வந்து நம்ம ஸ்வீட்டோட சாப்பிட்டோம். ஒரு குழம்போடு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. குழம்போடையும் ட்ரை பண்ணலான்னு. பேலன்ஸ் வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். அந்த மீன் குழம்பு ஊற்றி இதை ட்ரை பண்ணுவோம். எடுத்து அப்படியே வச்சு மீன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, பச்சை மிளகாய் அண்டு 2 ஆனியன். ஸோ இந்த குழம்புலாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த களிக்கு உண்டான ஒரு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை மிளகாவும் வெங்காயம் மட்டும்தாங்க. இதை அடிச்சிக்கவே முடியாது. பச்சை மிளகா ட்ரை பண்ணுறியா? களியை வச்சுட்டு பச்சை மிளகா கடி. பச்சை மிளகா அப்படியே கடி. ஃபுல்லாக இல்லை, கொஞ்சம் கடி. வேறு லெவலில் இருங்க. அப்படி இல்லை வாங்க பாரு. இந்த வெங்காயம் வந்து இந்த களியோடு அப்படி உள்ளே வச்சுட்டு அது வந்து சாப்பிட சுத்தமாக வேறு லெவலில் இருக்கும். அண்ட் இதில் என்ன நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த களி வந்து செய்யும்போது அதில் வந்து இந்த வெங்காயம்லாம் போட்டு செய்வாங்க. நான் உனக்கு கொஞ்சமாக கடிச்சு சொன்னேன். அதாவது மிஸ்டர் முத்தமிழ் வந்து புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பச்சை மிளகா முழுக்க கடிச்சிட்டு செத்துக்கிட்டு கேட்டா புது ஃப்ளேவர் வரும்னாரு. காரம் சாப்பிடணும், வச்சு சாப்பிடலாம். இது என்ன இது? சக்கரை பொங்கலா? வெந்தயம். இந்த களி நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். இந்த ஸ்வீட்டான இருக்க ஒரு களி வந்து நான் இங்கே தான் டேஸ்ட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம். இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த களி ஏன் ஸ்வீட்டாக இருக்குன்னா இதில் வந்து ஸ்வீட் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. இதோட ஃப்ளேவரே ஸ்வீட்னஸ் தான். இது வந்து நார்மலாகவே டிஃபால்ட்டாகவே ஸ்வீட்டாக தான் இருக்கும். அப்படியா? ஆமாம், இந்த களி அப்படி தான் சொன்னாங்க. டிஃபால்ட்டாகவே இது ஸ்வீட்டாக தான் இருக்கும். இது கூட வந்து எந்த காம்படிஷனும் தேவையில்லை. இது நீங்கள் சும்மாவே அப்படியே சாப்பிடலாம். ரைட்டாக சக்கரை பொங்கல் மாதிரி இருக்குங்க, நல்லா தான் இருக்குது. ஃபைனலி வித் மோர் களியா? மோர் சூப்பராக இருக்குது. குடிப்பேன். மோர் சூப்பராக இருக்குது. இது அப்படியே தெளி வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்வீட் குழி பணியாரத்துக்கு போகிறோம். அது இது வந்து பார்த்தீங்கன்னா கார குழி பணியாரம். அது ஏன் காரம்னா பக்கத்தில் வந்து கார சட்னி ஸ்வீட் குழி பணியாரத்துக்கு இது வந்து சைடில் டிப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு. ஸோ இதில் டிப் பண்ணி இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா குழி பணியாரத்தில் வந்து ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். இவங்க ஸ்வீட் வேணும்னா வெள்ளைப்பாகு தராங்க. ஸ்வீட் கம்மியாக தான் இருக்குது, சுகர் அதிகமாக வேணுங்க, தொட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்குது. அதுதான் மெயினே பணியாரத்துக்கு, சாஃப்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து கார பணியாரத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? மட்டும் கார சட்னி. சட்னி வந்து பார்க்கும் போதே செம்மையாக இருக்கா? வீட்டில் எங்கள் வீட்டில் சட்னி அரைப்பாங்கண்ணா, அதே டேஸ்ட்டு. வெங்காயம் வதக்கி பச்சை மிளகா போட்டு மிளகா சட்னி அது பணியாரம் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆமாம்,
ஸோ இப்போ இதெல்லாமே டேஸ்ட் பண்ணிச்சு எல்லாமே சூப்பராக இருந்தது. அண்ட் இதில் இப்போ நம்ம வந்து பார்த்தது பார்த்தீங்கன்னா ஒரு களி விருந்து காம்போ வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க. களி விருந்து சென்ஸ் இது எல்லாமே அவங்க கிட்ட வந்து தனித்தனியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாமே தனித்தனியாக வாங்கிடுவாங்க. இந்த களி தனியாக, இந்த களி தனியாக, அந்த கறி, இந்த கிரேவிலாம் நீங்கள் தனித்தனியாக வாங்கி சாப்பிடலாம். பட் நம்ம டேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மொத்தமாக வந்து ஒரு காம்போ மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா களி விருந்து காம்போ. இது வந்து நமக்கு அதே மாதிரி ட்ரெடிஷ்னல் இது பாருங்க, எல்லாமே மண்பானை. எல்லாமே அந்த ட்ரெடிஷ்னல் கொடுக்கணுமே அப்படின்ட்டு கொடுத்து ப்ரெசன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது, இந்த ப்ரெசன்ஸே நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட் லவர்ஸ் கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரை பண்ணலாம். களி அந்த இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். எல்லாமே அருமையாக இருக்குது. எஸ்பெஷலி இந்த குழம்பு மோர் காம்போ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் முதல்ல. ஓகே, ஃபைன், பை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த பாரம்பரியமான ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. எப்படி இருந்தது அப்படின்னு நான் ரிவியூலே சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ஐடியா எப்படி வந்துச்சு, இந்த பாரம்பரிய ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்றத ஸோ நம்ம ஹெட்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் நேம் சொல்லிடுங்க அப்படியே. என் பேர் பிரவீன். ஓகே சார், சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் வரும்போது வந்து ஒரு யூனிக்கான ஒரு டிஷ்ஷாக இருக்கும், யூனிக்கான பிளேஸ் தான் வரப்போகிறேன் அப்படின்னு தான் வந்தேன். களியும் கறி குழம்பும் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் டைம் எடுத்து வந்து இந்த யூனிக் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி இந்த ரிவ்யூ கொடுத்ததுக்கு. ஓகே, என்ன ஜென்யூன் ஃபீட்பேக் இருந்தாலும் அதை கொடுத்துருப்பீங்கன்றத கண்டிப்பாக நாங்கள் அதை தான் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக பிகாஸ் இது வந்து ஒரு சின்ன நல்ல ஐடியானால தோணுன ஒரு ஸ்டார்ட் அப். இந்த கடையோட ஓனர் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, 15 இயர்ஸாக எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு விஜய். ஸோ அவர் வந்து ஹைதராபாத்தில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்டுக்காக அவங்க வந்திருந்தார் டெவலப் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ வந்திருக்கும் போது நான் ஒரு லஞ்ச் டைம் ஒரு இடத்துக்கு கூட்டு போனேன். அங்கே வந்து அது நார்மல் நான்வெஜ் ஹோட்டல், ஃபேமஸான ஹோட்டல். அதில் இது ஒரு டிஷ் ஆக்சுவலாக ராகி முத்தான்னு சொல்லுவாங்க. ராகி முத்தா, ராகி சங்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெங்களூர் டிஷ் பேசிக்கலி. அதை வந்து அங்கே ஹைதராபாத்தில் ஃபேமஸாக பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதை சாப்பிடும் போது அவர் என்ன சொன்னார்னா, என்னடா இது ஹைதராபாத்தில் என்ன களி திங்க கூப்பிட்டு வர அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த களி திங்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம் வெயிட் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்கும். அது களி திங்கிறதுக்கா இல்லை அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றவங்களுக்குலாம் தெரியல. பட் ஆனால் வர்றவங்க அதை கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போவாங்க. ஸோ நாட்டுக்கோழி குழம்பு நல்லா கொதிக்க கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றது. ஸோ இது வந்து நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் ஆகும். ஸோ அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறமா அப்போதே யோசிச்சிருக்காரு, ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இது வரோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு பேர் அங்கேயே டிசைட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக களியும் கறி குழம்பும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இங்கே வந்து பண்ண ஆரம்பித்த போது எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட வந்திருந்தார். எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து ராமநாதபுரம் சைடு, ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஸோ அங்கே வந்து எப்போவுமே வந்து இந்த வெந்தயக்களி, உளுந்தங்களி, ராகிக்களி, பருத்திப்பால், பானகம் இது எல்லாமே யூஸ்வலாகவே ரொட்டீனாக பிரேக்ஃபாஸ்ட் டைமில் அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றது வழக்கம். கருவாட்டு குழம்போட, மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்போட அதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப வழக்கம். ஸோ அவர் வந்து சாப்பிடும் போது அப்போ தான் அவர் சொல்கிறாரு, டே செஃப் தேடிட்டு இருந்தேன், கையிலே வச்சுருக்கேனுங்களானா ஏன் அம்மாவே பண்ண சொல்லக்கூடாது. இப்போ இது இங்கே பண்ணுறது எல்லாமே அம்மா தான் பண்ணுறாங்க. அம்மா தான் எல்லா டிஷ்ஷுமே அம்மா தான் பண்ணுறாங்க. வீட்லேயும் ப்ரிப்பேர் பண்ணி இங்கே வந்து நம்ம எந்த மசாலா பேக்கெட்லேருந்து எதுவுமே வாங்குறதில்ல. எல்லாமே குவாலிட்டியான பொருளை வாங்கி மொட்டை மாடியில் காய வச்சு நம்ம வீட்டில் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி வீட்டில் ஒரு 4 ஹவருக்கு முன்னாடி செஞ்சு இங்கே எடுத்துகிட்டு வரோம். ஸோ ஜஸ்ட் 3 வீக்ஸ் தான் அது ஸ்டார்ட் பண்ணி. அண்ட் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா மஸ்ட் ட்ரை பிளேஸு, ட்ரை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் வந்து கொடுங்க. அண்ட் ஓகே ப்ரோ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச், கீப் கமிங். கண்டிப்பாக தேங்க்யூ வெரி மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஆமாம், டேஸ்டி ட்ராவலர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்டி ட்ராவலர்ஸ்க்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தெரிய விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச்.